டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா வளமைக்கு திரும்புகின்றது, உலகிற்கு தலைமை தாங்க தயாராகிறது என்று அமெரிக்காவில் புதிதாக வர இருக்கின்ற அதிபர் ஜோ பைடன் NBC தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கருத்துரைத்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவே முதலாவது என்றும் அமெரிக்கா மட்டுமே முதலாவது என்கின்ற கொள்கையை இதுவரை காலமும் கடைபிடித்து வந்தார். ஆனால் அவரிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமெரிக்கா முதல் அல்ல, அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் முதல் என்கின்ற ஒரு புதிய கொள்கையும் அமெரிக்கா அந்த நட்பு நாடுகளை உள்ளடக்கி உலகத்திற்கு தலைமை தாங்கும் பழைய இடத்திற்கு திரும்புகின்றது என்பது ஜோ பைடன் அவர்களுடைய புதிய வாதமாக இருக்கின்றது. மேலும் இந்த விவகாரத்தை எவ்வாறு கச்சிதமாக நடத்தி முடிப்பது, இன்றைய உலகம் எவ்வாறு செல்கின்றது என்பதை நன்கு அவதானித்து சரியான முறையில் வழிகாட்டுவதற்காக 6 பெரும் நிபுணர் குழு ஒன்றை அவர் தன்னோடு அமைத்திருக்கின்றார். இந்த நிபுணர் குழுவினர் கடந்த 4 ஆண்டுகளாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை திசை திருப்பி ஜோ பைடன் கூறுவது போல தப்பான பாதைக்கு கொண்டு சென்று விட்டார் என்கின்ற கருத்தை முறியடித்து அதிலிருந்து 180 பாகை திரும்புவது போல ஒரு ஜூ டர்னில் அமெரிக்க தேசத்தை திருப்பிவிட வேண்டும் என்பது ஜோ பைடனுடைய பணியாகும். எனவே முதல் 4 ஆண்டுகளும் அமெரிக்க அதிபர் இழைத்த தவறுகளை நிவர்த்தி செய்கின்ற காலம் போல அமையும் என்பதுதான் ஜோ பைடனுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் ஜோ பைடனால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய உறுப்பினர்கள் மந்திரிகளில் பலர் முன்னைய பராக் ஒபாமா காலத்தில் பணியாற்றியவர்கள் தான். எனவே அவர்கள் பராக் ஒபாமாவினுடைய கொள்கைகளை கொண்டு வரப் போகின்றார்களா என்றால் இல்லவே இல்லை என்று ஜோ பைடன் கூறியிருக்கின்றார். அதற்கு காரணம் ஒபாமா ஆட்சியில் இருந்த காலம் வேறு, இப்பொழுது நிதர்சனமாக இருக்கின்ற காலம் வேறு. எனவே ஒபாமாவினுடைய கொள்கைகளை இன்று அமுல் செய்ய முடியாது, புதிய கொள்கைகளை அமுல் செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். பழைய பராக் ஒபாமா, பில் கிளின்டன் போன்றவர்களுடைய காலத்தில் இருந்து மாறுபாடான ஒரு காலத்தை அமைத்துக் கொள்வதோடு டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் இருந்து முற்றாக அமெரிக்காவை வெளியேற்றுகின்றதுமாகிய ஒரு 3 தடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கொள்கையை கொண்டு வருகின்றார். அவ்வாறு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதை நிறைவேற்றப் போவது யார் என்றால் ஆண்டனி பிளிங்கன் என்பவருடைய கையில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்தான் அமெரிக்காவினுடைய இன்றைய பிரதமர் என்று சொல்லப்படக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய கருத்தில் கூறுகின்ற பொழுது முதலாவது அமெரிக்காவிற்கு பணிவு வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும். அதாவது பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவது, நாம் அமெரிக்காவினுடைய உயர்வை மட்டும் பேசி அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட மக்களை கைவிட்டு விடக் கூடாது. அவருடைய அகதியாகிய பேரன் நாஜிகளினுடைய சித்திரவதை முகாமிலிருந்து தப்பி வந்த பெரியப்பா போன்றவர்களினுடைய கருத்துக்களை கேட்கின்ற ஒரு பேரன் போல அவர் தன்னுடைய விவகாரத்தை அணுகுவார் என்று கூறப்படுகின்றது. ஆகவே A to Z அனைத்து மக்களினுடைய மன உணர்வுகளையும் உணர்ந்து உலகத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய புதிய கொள்கையாக இருக்கின்றது. மேலும் பருவநிலை மாநாட்டில் இருந்து கூட அமெரிக்க அதிபர் மூக்கணாங்கயிற்றை அறுத்த காளையாக அறுத்து கொண்டு ஓடிவிட்டார். இப்பொழுது பழைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜான் கெர்ரி அவர்கள் களத்திற்கு வந்து பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் ஏற்பட்ட இடைவெளிகளையும் முறிவுகளையும் நிரவல் செய்து மறுபடியும் அமெரிக்காவை அந்த ரயில் வண்டியில் இணைத்து புதியதொரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது நல்லதொரு செய்தியாகும். மேலும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூட கியூபாவில் பிறந்து கலிபோர்னியாவில் வளர்ந்தவராகும். எனவே மெக்சிகோவில் அமைக்கப்படுகின்ற சுவரும் அங்கே அமெரிக்கர்கள் மெக்சிகோ நாட்டவர்கள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு எதிராக கூறுகின்ற கருத்துக்களை முறியடிப்பது போல அவருடைய நியமனம் கூட அமைந்திருக்கின்றது. இவ்வாறு கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள், அத்தோடு
அத்தோடு கரிபியன் நாட்டவர்கள் என்று பலவேறு சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரி சபையை கொண்டு வருவதன் மூலமாக முரண்பாடுகள் அற்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கி பேசி தீர்ப்பதற்கான ஒரு தளத்தை வடிவமைக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. அதை தவிர அமெரிக்காவினுடைய உளவுத்துறைக்கு ஆன்டி கேன்ஸ் என்கின்ற ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். முதலாக உளவு பிரிவினுடைய தலைவராக வருகின்றார். முன்னர் அவர் CIA உதவி தலைவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் ஈரானுடன் மறுபடியும் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஜோ பைடன் விரும்புகின்றார். இது குறித்த அறிவிப்பையும் அவர் விடுத்துவிட்டார். ஈரான் இது பற்றி கூறுகின்ற பொழுது 2015 ஆண்டு ஜோ பைடன் உப அதிபரா இருக்கின்ற காலத்திலும் ஆண்டனி பிளிங்கன் முக்கியமான உறுப்பினராக இருந்து அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கிய பொழுது இருந்த சூழலை 2018 ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முறித்து ஈரான் மக்கள் மீது ஏற்படுத்திய பொருளாதார தடையையும் வலிகளையும் ஈரானை நிற்கதியாக்கிய நிலையையும் ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட் படை தலைவர் மீது நடத்திய தாக்குதல் உட்பட பல்வேறு விடயங்களை மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத நிலையில் ஈரான் இருக்கின்றது என்றும் அதேவேளை வருகின்ற புதிய உறவையும் நிராகரிக்க விரும்பவில்லை என்று தன்னுடைய தொகுப்புரையை வழங்கியிருக்கின்றது. இதனுடைய உட்பொருள் என்னவென்றால் அமெரிக்க அதிபரினுடைய 4 ஆண்டுகால ஆட்சியிலே ஈரான் அடைந்த நஷ்டங்களை அமெரிக்கா பொருளாதார ரீதியாக நிரவல் செய்து மறுபடியும் ஒப்பந்தத்திற்கு ஈரானை திருப்பி எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஈரானோடு முறித்து கொண்டு அமெரிக்கா சென்று புதிதான ஓர் அணியை உருவாக்கி சவுதி, இஸ்ரேல், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு புதிய பாதுகாப்பை சவுதி அண்ட் கம்பெனிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். இதனால் அவர்களுடைய பிரச்சனை ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது. இப்போது எஞ்சி தனித்திருக்கின்றது சியா முஸ்லிம் நாடுகள். அந்த நாடுகளை கரமெடுத்து முன்னேற்றுகின்ற வேலையை ஏற்படுத்துகின்ற பொழுது மத்திய கிழக்கை தொடர்ந்து நிர்வகிக்க முடியும் இரு பக்கங்களினாலும் என்கின்ற ஒரு வியூகத்திற்கு உள்ளே ஜோ பைடன் வருகின்றார். அதை மேற்கொண்டு நிறைவேற்றக்கூடிய தகுதிமிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. காரணம், இந்த விவகாரங்கள் எல்லாவற்றிலும் அவர் அடிநாதமாக ஏற்கனவே இருந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலோ ஈரானுடன் யாதொரு உறவும் கிடையாது, ஈரானுடன் நேரடியாக பகையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து இப்பொழுது ஜோ பைடன் அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை கூற ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் ஜோ பைடன் இப்பொழுது இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புகள் போதியது, இனி ஈரானுடைய பக்கமாகவே பேச வேண்டி இருக்கின்றது என்று இஸ்ரேலினுடைய கொள்கைகளை தூக்கி ஒரு ஓரமாக வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவில் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஜோ பைடன் 80,11,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் 73,08,00,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ஒபாமாவை விட ஜோ பைடன் 1,000,000 வாக்குகள் அதிகமாக பெற்றுவிட்டார். இப்பொழுது அமெரிக்காவில் மிக அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு அதிபராகவும் 65.5% வாக்களித்த ஒரு தேர்தலாகவும் கொரோனா காலத்தில் இவ்வளவு பெருந்தொகையாக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதும் அமெரிக்க தேர்தலில் ஒரு சிறப்பம்சமாகும். அதேவேளை அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இன்று இன்னொரு தலைவலி வந்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தொழில் அமைச்சனுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதன்படி இந்த வாரம் 7,78,000 பேர் வேலை இழந்திருக்கின்றார்கள். சென்ற வாரம் 7,30,000 பேர் வேலை இழந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் 7 லட்சம் என்கின்ற அடிப்படையில் வேலை இழப்புகள் விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கின்றது. இதை உடனடியாக நிறுத்துவதற்கான பணிகளை ஜோ பைடன் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு 7,30,000 அடுத்த வாரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை நீண்ட காலம் வேலை இல்லாமல் இருப்போருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்லுகின்றது. இவர்களை வேலை சந்தைக்கு கொண்டு வருவது என்பது பெரும் தலைவலியான ஒரு விடயமாகும். 27 வாரங்கள் வேலை இல்லாமல் இருப்பது குறுங்காலம் என்றும் 6 வருடங்கள் வேலை இல்லாமல் இருப்பது நீண்ட காலம் வேலை இல்லாது இருப்போர் என்றும் வரையறை செய்யப்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் சீர் செய்து ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு கடந்த 4 ஆண்டுகளில் வீழ்ச்சியடைந்த அமெரிக்காவை மறுபடியும் மீட்டெடுத்து பழைய இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஜோ பைடனுக்கு 4 ஆண்டுகள் ஆகும் என்பதையே இந்த செய்திகளினுடைய சாராம்சம் நமக்கு காட்டுகின்றது. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொளிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.